வணக்கம். நான் அந்தகுமாரி, 2ஆம் பருவம் BA தமிழ். இன்றைய செய்தி: வணிகர்களுக்கு இப்படியும் சிக்கல் வரலாம். ஜிஎஸ்டி போர்ட்டலை சைட் பண்ணுங்க. வணிகர்கள், வரி ஆலோசகர்கள் மற்றும் ஆடிட்டர்கள் என்று பல தரப்பினரும் GSTR 9C படிவங்கள் தாக்கல் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கும் நேரத்தில் சகவரி ஆலோசகரின் வாடிக்கையாளர் ஒருவருக்கு நூதனமான பிரச்சனை வந்தது. ஆனால் பிரச்சனையும் அதன் எதிர்விளைவுகளும் யாரும் எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. சம்பந்தப்பட்ட வணிகரின் GST போர்ட்டல் பக்கத்தில் விளக்கம் கேட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அதில் வங்கிக் கணக்கு வேலிடேஷன் செய்யப்படாவிட்டால் RC பதிவு ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. TNGST வாட் வரி மற்றும் GST என்று பல வரி நடைமுறைகளை எதிர்கொண்ட 15 ஆண்டுகளாக தொழில் செய்து வரும் வணிகரான அவர் உடனடியாக வரி ஆலோசகர் அறிவுறுத்தலின்படி தன் வங்கி விவரங்களை GST தளத்தில் அப்லோட் செய்தார். இதன் பின்னர் தயாரிப்பு முடிந்த போது அவரது RC முன் தேதியிட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டது தெரியவந்தது. அதாவது நோட்டீஸில் குறிப்பிட்ட நாளுக்கு முன்னதாக எந்த ஒரு விளக்கமும் பெறாமல் RC சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. RC சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தெரியாமல் அந்த வணிகர் வணிகத்தை தொடர்ந்திருந்தால் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொண்டிருப்பார். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அணுகி நீங்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய தேதிக்கு முன்னர் வங்கி விவரங்கள் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. எங்களுக்கு விளக்கம் அளிக்கும் வாய்ப்பு வழங்காமல் முன்தேதியிட்ட RCயை சஸ்பெண்ட் செய்தது நியாயமில்லை என்று வரி ஆலோசகர் வாதம் செய்தனர். சம்பந்தப்பட்ட அதிகாரியும் உடனடியாக RC பதிவு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நடவடிக்கைகளை நீக்கி வணிகரின் RCக்கு உயிர் கொடுத்தார். இது தொடர்பாக இந்த தொடரில் நாம் அடிக்கடி அறிவுறுத்தும் விஷயம் ஒன்றுதான். GST தரப்பில் இருந்து அனுப்பப்படும் நோட்டீஸ்கள், அறிக்கைகள் ஆகியவற்றிற்கு வணிகர்கள் வரி ஆலோசகர்கள் உரிய விளக்கத்தை குறிப்பிட்ட காலத்தில் வழங்காவிட்டால் இதுபோன்ற சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதுதான். எனவே வணிகர்கள் மாதம் ஒரு முறை என்று இல்லாமல் மாதத்துக்கு 3 அல்லது 4 முறை தங்கள் GST போர்ட்டல் பக்கத்தை திறந்து ஏதாவது நோட்டீஸ் அறிக்கைகள் வந்துள்ளதா என்று சரிபார்த்து உடனடியாக விளக்கம் வழங்கிட வேண்டுகிறோம்.